Hi, thank you for your wonderful feedback and your support. அது பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு நான் காரைக்கால் ஸ்பெஷல் மட்டன் வெள்ளை குருமா பண்ண போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? பேன் காஞ்சதும் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்சதும் 2 இன்ச் பட்டை, 4-5 கிராம்பு. இதில் வந்து நிறைய ஸ்பைசஸ் போட வேண்டாம். இது வெள்ளை குருமா, பிளாண்டாக தான் இருக்கும். இப்போ வெட்டி வச்ச 4-5 பச்சை மிளகா. பச்சை மிளகாய் ஆக்சுவலாக நான் அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாவை தேங்காவோட போட்டு அரைச்சிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்க வேண்டியது தான். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இதை நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற வரைக்கும் தான் வதக்கணும். ஏன்னா குருமா வந்து வெள்ளை குருமா, அதோடைய கலர் சேஞ்ச் ஆகாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு இப்போ தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணணும். இதுல கொஞ்சமா புதினா போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகு போடணும். இதோட ஹைலைட்டே வெள்ளை மிளகு தான். இது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல, நாட்டு மருந்து கடையிலலாம் கூட கிடைக்கும். இதுல அரைச்சு வச்சிருக்க தேங்காவை போடணும்.
முஸ்லிம்ஸ் பண்ணுவாங்க. இதுல ஒரு முகல் டச் இருக்கும். இப்போ தண்ணி ஊத்தி மூடி போட்டு கொதிக்க விட வேண்டியதுதான். ஏற்கனவே மட்டன்ல கொஞ்சம் சோம்புத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். அதை இதுல போட்டுற வேண்டியதுதான். உருளைக்கிழங்கும் கறியோடையே போட்டு வேக வச்சுட்டேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இதுல போட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். மட்டன்ல உப்பு போட்டிருக்கிறதுனால இதை பார்த்து போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு கொதிக்க வைக்க வேண்டியதுதான். ஹைல வச்சிடணும். நல்லா கொதிச்சிச்சு, ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிட்டு ஹாஃப் லெமனை புழிஞ்சு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த குழம்பு நான் எங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்டேன். நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த குருமா இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இது எங்க ஊர்ல கீ ரைஸ்க்கு தான் பண்ணுவாங்க. கீ ரைஸ் எப்படி பண்றதுன்னு நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய்.